அரிசோனால இருக்கிற யூமா பிரிசனுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் இம்பீரியல் டியூன்ஸ பார்த்துட்டு, அப்புறம் பக்கத்துல வேற ஏதாவது இடம் இருக்கான்னு தேடும்போது தான் இந்த இடம் நம்மளுக்கு வந்து கிடைச்சது. மேப்ல பார்த்தா ஒரு பெரிய லேக்கு. அதுல பக்கத்துல என்ன போட்டிருந்ததுன்னு பார்த்தா பாம்பே பீச். பாம்பே பீச்சா? இந்த பீச்சுக்கும் நம்மளோட பாம்பேக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்படின்னு பார்க்கலான்னு தான் இந்த பக்கமா வந்தோம். நீங்க பார்க்கலாம். வெல்கம் டூ பாம்பே பீச் சைன் போர்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வர்ற வழியில ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்ல ஸ்டாப் பண்ணோம். ரெஸ்டாரண்ட் பேரு பக்ஷாட் டெலி. என்னடா இவன் டெலின்றான், பாம்பேன்றான் பார்க்குறீங்களா? டெலின்றது டெலிகசியோட ஷார்ட் ஃபார்மு. சும்மா சொல்லக்கூடாது. சாப்பாடு செம்மையாக இருந்தது. ஸோ பக்ஷாட் அப்படின்னா பக்குன்றது இந்த ஊரில் மானுக்கு இன்னொரு பேர். பார்த்தீங்கன்னா அங்கங்கே மானை தலையை தொங்க விட்டுருக்கு. இங்கே சாப்பிட்டுட்டு இங்கேருந்து மேப் போட்டு இந்த பாம்பே பீச் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இங்கேருந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து இந்த பாம்பே பீச்சு நீங்கள் பார்க்கலாம். இந்த சால்டன் சி அதில் தான் வந்து இந்த பாம்பே பீச் இருக்குது. கொஞ்சம் நார்த்தில் தான் வந்து பாம் ஸ்ப்ரிங்ஸும் இருக்குது. கலிஃபோர்னியாவுடைய ரொம்ப பாப்புலரான ஒரு பிளேஸு பாம் ஸ்ப்ரிங்ஸு. ஸோ நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் அந்த பாம்பே பீச் வெல்கம் டு பாம்பே பீச் அப்படின்னு போர்டு போட்டிருக்கிற இடத்துல திரும்புகிறோம் உள்ள. ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது, உங்களுக்கு தெரியுதில்ல இந்த ப்ளூ கலரில் ஃபுல்லாக அது எல்லாமே வந்து இந்த பீச், இந்த சால்டன் சி தான். ஸோ இந்த சால்டன் சி வந்து இதை பற்றி தேடினதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் வந்து நான் இதை கற்றுக்கிட்டேன். எனக்கு இதெல்லாம் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல இடத்த பார்த்து காரை பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பீச்சுக்குள்ளே போய் இதில் என்ன தான் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கே தெரியுது ரொம்ப பெரிய சி. ஸோ இங்கே வந்து ஏதோ சம் ரெசார்ட்ஸ்லாம் இருந்திருக்கு போல இருக்குது. பீச் ரெசார்ட்டு கொஞ்சம் போர்டெல்லாம் வந்து ரொம்ப ஓல்டாக இருக்க மாதிரி இருந்தது. இங்கே இருக்கிற வீடுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி மெயின்டைன் பண்ணாத மாதிரி ஒரு இடம் மாதிரி இருந்தது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த கார்லாமே வந்து ரொம்ப நாளாக இங்கே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு சில காருங்க தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க கரண்ட்லி, அந்த மாதிரி வந்து இருந்தது. காரை பார்க் பண்ண தான் வந்து இடம் தேடிட்டுருக்கோம். ஸோ சால்டன் சி லேக் பற்றியோ இல்லை இந்த பாம்பே பீச்சை பற்றியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொலராடோ ரிவர் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த கொலராடோ ரிவர் தான் வந்து அரிசோனா ஸ்டேட்டு, கலிஃபோர்னியா ஸ்டேட்டு இருக்கிற முக்கியமான சிட்டிஸ்களுக்கு அங்கே இருக்கிற மக்களுங்களுக்கு வந்து வாட்டர் சப்ளை பண்ணுது. ஸோ கிட்டத்தட்ட ஜீவநதி அப்படின்னே சொல்லலாம். 4 கோடி பேர் வந்து இந்த ரிவரை நம்பி தான் வந்து இருக்காங்க. இந்த ஏரியாவில் நடக்கிற அக்ரிகல்ச்சர் எல்லாத்துக்குமே வந்து இந்த ரிவர் தான் வந்து முக்கியமான வாட்டர் சோர்ஸ். கூகுள் மேப்பு கரெக்டாக இங்கே வந்து முடிஞ்சிருக்கு டெட் எண்டில். இந்த ஊர்லேயும் கூகுள் மேப்பு அதே கதி தான் போல இருக்குது. போய் இந்த பக்கம் எங்கேயா வழி இருக்கா பீச்சுக்குள்ளே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒரு ஆள் இருக்கார். அதிசயமாக இருக்குது இங்கே ஆளுங்களை பார்க்குறதுக்கு. வெயில் வேறு வந்து பயங்கரம். 107 டிகிரி 108 டிகிரி வெயில் இந்த இடத்துல. ஸோ இந்த கொலராடோ ரிவர் பல மில்லியன் வருஷத்துக்கு இந்த வழியாக தான் ஓடிட்டு இருந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல டெல்டா ஏரியாவாக இருந்திருக்கு. விவசாயம்லாம் வந்து ரொம்ப செழிப்பாக இருந்திருக்கு இந்த இடத்துல. ஒரு சில 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆறோட வழி வந்து டைவர்ட் ஆகி வேறு வழியாக போக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் இந்த லேக்குக்கு நீர் வர்றது வந்து சுத்தமாக நின்றுடுச்சு. ஸோ 1580 இந்த லேக் சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. மறுபடி 1905 1910 அந்த வருஷத்தில் ஒரு கொலராடோ ரிவரில் ஏற்பட்ட பெரிய ஃப்ளட்டுனால் மறுபடியும் இந்த லேக் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே இருந்த விவசாயிகள் கூட சில பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொலராடோ ரிவரில் இருக்கிற தண்ணிங்களை வந்து கால்வாயை வெட்டி இந்த பக்கமாக அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ 1950 60 பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் தான் வந்து இது வந்து ரொம்ப பாம்பேக்கு ஈக்குவலாக வைப்ரண்ட்டாக ஆகும் அப்படின்றதுனால இதுக்கு வந்து பாம்பே பீச் அப்படின்றது அந்த டைமில் வந்து வச்சுருந்துருக்காங்க. ரொம்ப பாப்புலர் மியூசிஷியன்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல லக்ஸுரி ரெசார்ட்டில் தங்கியிருந்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ வண்டியை நிறுத்துறதுக்கு தான் சுற்றி சுற்றி தேடிட்டுருக்கோம். எங்கே பார்த்தாலும் வேறு ஒன் வேன்னு வேறு போட்டிருக்காங்க.
யாருமே இல்லைன்னா கூட இந்த ஊரில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எங்கே வருவான், எப்படி வருவான் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. வந்து டிக்கெட்டு கொடுத்துட்டு போயிடுவான். அந்த மாதிரியெல்லாம் டிக்கெட்டு வாங்கியிருக்கேன் நான். ஸோ கேர்ஃபுல்லாக இடத்த பார்த்து நம்ம பார்க் பண்ணணும். ஸோ ஒரு வழியாக ஒரு ஸ்பாட் ஒன்று இந்த லெஃப்ட் சைடில் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே நிறுத்திட்டு மேலே என்ன இருக்குது, இங்கே தான் பக்கத்தில் தான் பீச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு காரை நிறுத்திட்டு போய் பார்த்ததுல இந்த பக்கம் தண்ணி, பீச் எதுவுமே தெரியல கிட்ட. ஸோ அங்கங்கே நிறுத்திட்டு ஸோ வழி தெரியாமல் ஒரு வழியாக வந்து லேக்குக்கு உள்ளே வந்து காரை எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீங்கள் பார்க்கலாம் லேக்கு ரொம்ப பெருசாக இருக்குது இந்த லேக்கு. ஸோ நீங்கள் இந்த காரோட மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம லிட்ரலாக வந்து லேக்குக்கு உள்ளே தான் வந்து போயிட்டுருக்குறோம். இங்கெல்லாம் வந்து தண்ணி இருந்திருக்கு முன்னாடி. அப்படியே ஸ்லோவாக வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கே வந்ததுமே என்ன ஒன்று ஃபீல் பண்ணேன்னா, ஒரு மாதிரி பயங்கரமாக ஸ்மெல் அடிச்சது. ஸோ என்னன்னு பார்த்தா, ஸோ இந்த லேக்குக்கு தண்ணி உள்ளே வர்றது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. வெளியே போகிறதுக்கும் எதுவுமே இல்லை. ஸோ உள்ளே தண்ணி வந்தால் தான் வந்து வெளியே போகும். ஃபில் ஆகிட்டு வெளியே போகும். ஸோ ரெண்டுத்துக்குமே வழி இல்லாமல் இருக்குது இந்த லேக்கு. ஸோ இதில் அப்போலேருந்து வாட்டர் ஃப்ளோ இல்லாமல் ஸ்டாக்னண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு குட்டை மாதிரி அப்படியே இருக்குது. அது வெயில் அடிக்க அடிக்க வந்து இந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு வெறும் சால்ட் கட்டன் மட்டும் அப்படியே ரிமைன் ஆகியிருக்கு. ஸோ 1970களில் சயின்டிஸ்ட் வந்து இந்த இடத்த பற்றி சில வார்னிங் கொடுத்துருந்துருக்காங்க. இந்த இடம் வந்து யாருமே வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாமல் ஆக போகுது. இந்த இடம் வந்து லேக்கெலாம் ஷ்ரிங்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 1980களில் என்ன ஆச்சுன்னா நிறைய பறவைகள், மீன்கள் எல்லாம் சாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மீன்கள்லாம் வந்து செத்தது எல்லாமே வந்து இந்த கரையோரம் வந்து அடிச்சுட்டு வந்து இந்த இடமே வந்து பயங்கர ஸ்மெல்லாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக ஒரு ஸ்பாட்டை பார்த்து காரை நிறுத்தியாச்சு. அப்படியே காரை நிறுத்திட்டு நடந்து போனால் இங்கே ஓப்பன் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேட் ஒன்று இருக்குது. எவன்டா அது பீச்சுக்கு நடுவில் இந்த மாதிரி கேட் வச்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு கிட்ட போனோம். கதவை திறக்கலான்னு ட்ரை பண்ணால் எதிர்காலத்தில் ரொம்ப டைட்டாக இருந்தது. ஒரு வழியாக திறந்தா வடிவேலு கதை மாதிரி தாய் பாசத்தில் நம்மளை மிஞ்சின எவனோ தான் தப்பிக்கிறதுக்காக இந்த கேட்டை கட்டியிருக்கான் போல இருக்குது. ஸோ நல்லா ஓப்பனாக இருக்குது. ஸ்டில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே 2-3 கார் நிற்கிது ஃபிஷ்ஷிங் போட்டோட. ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்குது இந்த இடம்லாம். ஸோ அது எக்ஸ்பிளைன் பண்ணது ஏன் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற வீடெல்லாம் வந்து கோஸ்ட் டவுன் மாதிரி, பேய் பங்களா மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த இடத்த ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்த்தோம். நம்ம எவ்வளோ முக்கியம் இந்த ஈக்கோ சிஸ்டமை நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படின்றது. இது வந்து கிட்டத்தட்ட நேச்சர் நம்மளுக்கு ஒரு கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் வார்னிங். ஸோ இந்த மாதிரி வந்து ஆகலாம் வேறு இடத்துக்கு கூட ஒழுங்காக ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இப்போது இந்த இடம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, வெறும் ஃபோட்டோ ஷூட் அதுக்காக தான். ஸோ நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே. நீங்கள் பார்த்துருக்கலாம் முன்னாடி நாங்கள் வந்து கார் நிறுத்தும் போது பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஆல்ரெடி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ வாங்க அந்த மாதிரி சில ஸ்பாட்ஸ் பார்ப்போம் சுற்றி. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஒரு ஃபோன் பூத் மாதிரி ஒன்று இருக்குது, ஃப்ரீ லவ்னு போட்டு. ஸோ அகெயின் ஒரு செல்ஃபி ஸ்பாட் ஆர் ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பார் ஸ்கீன்னு போட்டிருக்கு. இது கூகுள் மேப்பில் வேறு காட்டுது. எவனாவது இதை நம்பி இங்கே வந்து தங்குறதுக்கு ரூம் ஒன்று கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தானா என்ன வருது அவன் நிலமை. பாம்பே பீச் அப்படின்னு போட்டிருந்தனால தான் இதை தேடி இன்ட்ரெஸ்டடாக வந்தேன். டெஃபினட்டாக வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இதுக்கப்புறம் இங்கே வேறு எதுவும் பார்க்குறதுக்கு இல்லைங்க, நான் அப்படியே கிளம்புறேன் வீட்டுக்கு. ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த ஊரில் ஏன் வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு கோஸ்ட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யாருமே இல்லை இங்கே. எங்கே பார்த்தாலும் அங்கே எங்கே ஒருத்தவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. வீடை அப்படியே விட்டுட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க, இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ 2020 சென்சஸ் படி இந்த ஊரில் பாப்புலேஷன் 200 தான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள்லாம் புதுசாக கற்றுருந்துருப்பீங்க. நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த வீடியோனால், இந்த இடத்துக்கு வந்ததுனால. ஸோ இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸஸோட உங்களை மறுபடியும் வேறு வீடியோவில் பார்க்குறேன், சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.